ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம டெய்லி ரொட்டீனில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளையும் ரொம்ப குயிக்காக முடிக்கிறதுக்கு தேவையான முக்கியமான கிச்சன் டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். ஃப்ரிட்ஜில் நம்ம வைக்கக்கூடிய பொருள்களில் அதிகமாக வேஸ்ட் ஆகக்கூடிய பொருள்னு பார்த்தீங்கன்னா இந்த மல்லி புதினா தான். அதை ரொம்ப நாளைக்கு எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறத இந்த டிப்ஸில் பார்க்கலாம். இதுக்காக ஒரு கிளாஸ் ஜாரில் நல்லா சில்லுன்னு இருக்கிற மாதிரி கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக எடுத்துட வேண்டாம். ஜஸ்ட்டு அந்த காம்பு நனைகிற அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. இதில் அந்த மல்லிக்கட்டை அப்படியே உள்ளே வச்சிடலாம். அந்த கீரை நனையக்கூடாது. வெறும் அந்த தண்டு மட்டும் நனைகிற மாதிரி கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதில் போட்டு வச்சுக்கோங்க. இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு கிளாஸ் ஜார், கிளாஸ் பாட்டில் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மல்லிக்கட்டை உள்ளே வைக்கும் போது த்ரெட்டு போட்டு கட்டியிருக்கணும். அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பாலிதீன் கவர் போட்டு லைட்டாக பாட்டிலுக்கு அடியில் இந்த மாதிரி ஒரு முடிச்சு மாதிரி போட்டு விட்டுருங்க. இது அப்படியே நீங்கள் வெளியில் வச்சோ ஸ்டோர் பண்ணலாம், ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சோ நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். உங்களுடைய விருப்பம் தான். 15 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். டெய்லியும் வாட்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக புதினா கட்டை ஸ்டோர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி மல்லி புதினா கட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் காம்புகள் இல்லை இலைகள் ஏதாவது அழுகி போயிருந்துச்சு அப்படின்னா அதை மட்டும் தனியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அதோடையே நம்ம சேர்த்து வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக அடுத்தடுத்த இலைகள் கெட்டு போயிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அதெல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு த்ரெட்டு போட்டு கட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா கிளாஸ் ஜார் இல்லைன்னா கிளாஸ் பாட்டில் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த காம்பு மட்டும் நனைகிற மாதிரி உள்ளே வைங்க. இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா 15 நாள் வரைக்கும் அழுகி போகாமல் இருக்கும். இப்போ வின்டர் சீசனாக இருக்கிறதுனால 2 டேஸ் ஒன்ஸ் கூட நம்ம வாட்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் சம்மர் சீசனில் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்ரிடே நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சும் ஸ்டோர் பண்ணலாம், வெளியில் வச்சும் ஸ்டோர் பண்ணலாம். மறக்காமல் மேலே இந்த மாதிரி ஒரு பாலிதீன் கவர் மட்டும் போட்டு விட்டுருங்க. போட்டுட்டு அந்த பாட்டிலுக்கு அடியில் டைட்டாக ஒரு நாட் மாதிரி போட்டுருங்க. இப்போ குளிர் டைமாக இருக்கிறதுனால ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. வெளியில் வச்சே நம்ம ஸ்டோர் பண்ணலாம். 15லேருந்து 20 நாள் வரைக்கும் அழுகி போகாமல் அப்படியே வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பண்ணுறது பார்க்கலாம். எப்பயுமே அரிசி பருப்பு கழுவுற தண்ணியெல்லாம் தூக்கி கீழே ஊற்றிடாம அதை அப்படியே எடுத்து செடிகளுக்கு ஊற்றுங்க. செடிகளுக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் அந்த தண்ணியிலேருந்து கிடைக்கும். இதனாலேயே அதிகமாக பூ பூக்கும், நல்ல காய் காய்க்கும். முக்கியமாக ரோஜாப்பூ செடியெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி அரிசி பருப்பு கழுவுன தண்ணியை ஊற்றி பாருங்கள், நல்ல பூ பூக்கும். சாதாரணமாக செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறதை விட இந்த மாதிரி தண்ணியெல்லாம் ஊற்றி பாருங்கள், சீக்கிரமாக பட்டு போகாமல் இருக்கும். செடியும் எப்போவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நெக்ஸ்ட் பண்ணுறதை பார்க்கலாம். இதுக்காக நான் மட்டை அரிசி தான் எடுத்துருக்கிறேன். மட்டை அரிசி 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். எப்பயுமே மட்டை அரிசி சமைக்கிறதுக்கு அதிகமாக டைம் தேவைப்படும். அட்லீஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் ஆகுது நமக்கு டைம் தேவைப்படும். கேரளாலலாம் நிறைய மட்டை அரிசி தான் யூஸ் பண்ணுவாங்க. இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. ஆனால் இதை சமைக்கிறதுக்கு அதிகமாக டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுனாலே நிறைய பேர் இதை வாங்க மாட்டாங்க. இந்த ஒரு சின்ன ட்ரிக்கை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மட்டை அரிசியை டெய்லியுமே கூட சமைச்சு சாப்பிடலாம். ஏன்னா இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இது என்ன டிப்புன்றதை பார்க்கலாம். மட்டை அரிசியை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணணும். மட்டை அரிசியில் நிறைய கசடு இருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கைவிட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 to 4 டைம்ஸ் கிட்ட நல்லா வாஷ் பண்ணோம் அப்படின்னா இதில் இருக்கிற கசடுகள் எல்லாமே ஃபுல்லாக நல்லா வந்துடும். ஃபர்ஸ்ட் டைம் வாஷ் பண்ண தண்ணியை கீழே ஊற்றிட்டு அடுத்ததை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம், நல்லா ஊறட்டும். ப்ரெஷர் குக்கரில் 5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ரைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு 5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா சரியாக இருக்கும். நம்ம ப்ரெஷர் குக்கரில் ப்ரெஷர் போட்டுலாம் குக் பண்ண போகிறது கிடையாது. இது வேறு மெத்தடில் பண்ண போகிறோம். ஆனால் அதை செய்யறதுக்கு ப்ரெஷர் குக்கர் தான் தேவைப்படும். அதனால் அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா அரிசி ஊறிடுச்சு. நல்லா அழுத்தி பிசைஞ்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 3 to 4 டைம்ஸ் கிட்ட நல்லா வாஷ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா அரிசி வெள்ளையாயிரும். எந்த அளவுக்கு நல்லா அழுத்தி பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கைவிட்டு அழுத்தி நல்லா பிசைஞ்சு ஒரு 3 to 4 டைம்ஸ் கிட்ட நல்லா வாஷ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா தெளிஞ்சு வரும். அரிசியை தண்ணியிலே பார்க்கும்போது அந்த தெளிவு தெரியணும். அரிசி நல்லா தெரியணும். அந்த அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது பாருங்கள் எந்த கலரில் இருந்திருக்கு. இப்போ நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்தால் தான் அந்த கசப்பு தன்மை சுத்தமாக இருக்காது. ப்ரெஷர் குக்கரில் தண்ணி சேர்த்துருந்தோம் இல்லையா, இப்போ சாப்பாடுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு சாதத்தில் உப்பு சேர்த்து வடிக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கிறேன். இதை நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா கொதித்து பபிள்ஸ் வர ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிக்க வச்சிருக்கிற தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சிருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு நல்ல ஒரு சூடில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் அரிசியை சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டான பதத்தில் வரும். அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கிற உப்பு இந்த அரிசியில் நல்லா பிடிக்கும். இப்போ மூடி போட்டு நம்ம மூட போகிறோம். கேஸ்கெட் போட்டுட்டு அதுக்கப்புறமா மூடுங்க. எப்பயுமே நம்ம ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ணும்போது கேஸ்கெட் விசில்லாம் போடுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி மெத்தட் தான். ஆனால் ஸ்டவ் மட்டும் ஆஃப்லேயே இருக்கணும். உள்ளே தண்ணி நல்லா சூடாக இருக்கும். இப்போ கேஸ்கெட் போட்டுட்டு மூடியை போட்டு நல்லா மூடிடலாம்.
கரெக்டாக லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு விசிலையும் போட்டுடலாம். ஆனால் ஸ்டவ் மட்டும் ஆஃப்லேயே தான் இருக்கணும். இது அப்படியே ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இதுக்கு தேவையான ஒரு சைட் டிஷ் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடானதும் வெந்தயம், சீரகம், கடுகு, உளுந்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பூண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோடைய ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. 2 தக்காளி பழத்தை அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும் போது நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும். கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு அலசிட்டு அதையும் இது கூட சேர்த்துட்டு தக்காளியுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்றாப்புல பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுலேயே எல்லாமே வறுத்து சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால நான் தனித்தனியாக எதுவும் சேர்க்கல. சப்போஸ் நீங்கள் தனித்தனியாக வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்றாப்போல் எல்லாத்தையும் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், பெருஞ்சீரகம் இது ரெண்டுத்தையும் வறுத்து அரைச்சி வச்சிருக்கிற பொடியும் சேர்த்துக்கலாம். மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஓவர் நைட் ஊற வச்சிருக்கிற தட்டைப்பயிரை இது கூட சேர்த்துருக்கிறேன். 2 வகையான தட்டைப்பயிரை கலந்து எடுத்துருக்கிறேன். ஒயிட் அண்ட் ப்ரௌன் ரெண்டுத்தையும் ஊற வச்சுட்டு இது கூட சேர்த்துக்கலாம். அட்லீஸ்ட் 8 ஹவர்ஸாவது நல்லா ஊறி இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா வெந்து கிடைக்கும். இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க. மசாலாவோட சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். மசாலா வாசனை போனதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி கரெக்டாக சிம் ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு விசில் வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். ரொம்ப நேரம் வச்சிட்டிங்க அப்படின்னா பருப்பு அழிஞ்சு போன மாதிரி ஆகிடும். ஊற வச்சிருக்கிற தட்டைப்பயிறு அப்படிங்கிறதுனால ஒரு விசில் வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக வெந்து வந்துடும். ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு நறுக்கின கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். நான் ரைஸ் கூட சேர்த்து சர்வ் பண்ண போகிறதுனால இந்த கன்சிஸ்டன்சியில் ஆஃப் பண்ணிட்டேன். இதே நீங்கள் டிஃபன் வெரைட்டிஸ் கூட சேர்த்து சர்வ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிங்க அப்படின்னா நல்லா திக்காகி வரும். ப்ரெஷர் குக்கரில் ரைஸ் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேஸ்கெட் விசில்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்ததுனால அந்த ஹீட்லேயே உள்ளே பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா ஒரு 50% நல்லா குக் ஆகியிருக்கும். கையில் எடுத்து நான் உங்களுக்கு நசுக்கி காட்டுறேன் பாருங்கள். நல்லா ரப்பர் மாதிரி இருக்கும். 50% நல்லா குக் ஆகியிருக்கும். இப்போ மீதி 50% ஓப்பன் பேனில் வச்சு நம்ம அப்படியே குக் பண்ணிக்கலாம். நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணாலே போதும். ரைஸ் நல்லா குக் ஆகிரும். மீதி இருக்கிற 50% நல்லா குக் ஆகி வந்துடும். இப்போ பாருங்கள், கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரைஸை வடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் அழுத்தி காட்டும் போது ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி இருந்துச்சு இல்லையா, 50% தான் குக் ஆகி இருந்தது. இப்போ ஒரு 10 மினிட்ஸுக்கு அகைன் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணியிருக்கிறதுனால கையில் எடுத்து அழுத்தி பார்க்கும் போது கரெக்டான பக்குவத்தில் வெந்து வந்திருக்கும். அவ்வளோதாங்க, ரைஸை வடிச்சிடலாம். இதை வடிக்கிறதுக்கு குக்கருடைய அதே லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. உள்ளே கேஸ்கெட் மட்டும் போட வேண்டாம். அப்படியே வடிச்சு விட்டீங்க அப்படின்னா ஈஸியாக கஞ்சி தண்ணி எல்லாமே வடிஞ்சு வந்துடும். ஆல்ரெடி ஒயிட் ரைஸ் வடிச்சு வச்சுருந்தேன். அந்த கஞ்சி தண்ணி பாத்திரத்திலேயே இதையும் நான் அப்படியே வடிச்சு விடுறேன். குக்கர் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வடிச்சு விட்டாலே ஈஸியாக வடிச்சிடலாம். இதுக்காக தனியாக வேறு ஒரு தட்டெல்லாம் போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு 10 நிமிஷம் கழித்து திருப்பி வச்சிங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற கஞ்சி தண்ணி எல்லாமே நல்லா வடிஞ்சு வந்திருக்கும். கொஞ்சம் கூட கஞ்சி சிக்காமல் ரொம்ப ஈஸியாக வடிச்சிருக்கோம் பாருங்கள். அரிசி எடுத்து பார்க்கும் போது நல்ல பொல பொலன்னு இருக்கும். நல்ல உதிரியாக இருக்கும். கொஞ்சம் கூட ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கும். கேரளா, கர்நாடகாலலாம் பார்த்தீங்கன்னா மட்டை அரிசி நிறையவே யூஸ் பண்ணுவாங்க. இதில் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. தேவைப்படுறவங்க கூகுள் பண்ணி பாருங்கள். ஒயிட் ரைஸை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இந்த மாதிரி மட்டை அரிசியில் சமைச்சு சாப்பிட்டு பழகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்பிட பழகிறோம். இந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆவது சமைச்சு சாப்பிட்டு பழகிக்கோங்க. இந்த மட்டை அரிசி சாதத்துக்கு தட்டைப்பயிறு குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் இது கூட சிக்கன், மட்டன், ஃபிஷ், பிரான் இந்த மாதிரிலாம் சர்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கருவாட்டு குழம்பும் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. எல்லா வகையான நான்வெஜ் ரெசிபிஸும் நம்மளோட சேனலில் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. நார்மலாக மட்டை அரிசியை அப்படியே வேக வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக 40 மினிட்ஸ்லேருந்து 1 hour வரைக்கும் டைம் எடுக்கும். ஏன்னா ஒவ்வொரு பிராண்ட் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். 5 நிமிஷம் கொதிக்க வைக்கிற தண்ணியில் 15 நிமிஷம் ஊற வைக்கிறோம். 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு பாயில் பண்ணுறோம். ஸோ மேக்ஸிமம் 20 to 25 மினிட்ஸில் நம்ம சாப்பாடை வடிச்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்க. எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.